ராதிகா. நான் பிசிஏ டிகிரி வந்து ஷாஷன் ஜெயின் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணேன். நான் வந்து 2020 பேட்சில் கம்ப்ளீட் பண்ணது பேண்டமிக் சுச்சுவேஷன். ஸோ அந்த டைமில் வந்து நான் ஐடி ஃபீல்டுக்கு வந்து என்னால் மூவ் ஆக முடியல. ஸோ வந்து நான் ஐடி ஃபீல்டுலேயே வந்து 2 இயர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஓகே நான் ஐடி ஃபீல்டே அகைன் மூவ் ஆகலாம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய இன்ஸ்டியூட் வந்து பார்த்தேன், பட் எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டோட கசின் வந்து இந்த மாதிரி டாஃப்னியில் படித்து அவங்க வந்து ப்ளேஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி ஓகே, அப்போ டாஃப்னியில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து ட்ரை பண்ணோம். அப்போ வந்து ஹெச்ஆருக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரெஃப்ரெஷிங் கிளாஸ் மாதிரி. அதில் வந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. சேம் நானும் அந்த மாதிரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர் பேசினதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. ஓகே, நல்லா இது நம்ம க்ரோ பண்ணிக்கலாம் டாஃப்னி மூலமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார்னா. நெக்ஸ்ட் பேட்ச் எனக்கு அலோகேட் பண்ணி ட்ரைனிங் வந்து ஃபுல்லாக எனக்கு தியரட்டிக்காகவும் இருந்துச்சு, ப்ராக்டிக்கலாகவும் இருந்துச்சு. செஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ளஸ் ஏதாவது டவுட்னா கூட அந்த கிளாஸஸ் வந்து அகைன் ட்ரைனிங் மாதிரி எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஹெச்ஆர் சைட்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து இது கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து முன்னாடி வந்து மார்க் இன்டர்வியூஸ் மாதிரி ஒரு 2 டைம்ஸ் வந்து வச்சதுக்கப்புறம் தான் கம்பெனிஸ் வந்து மூவ் பண்ணாங்க. கம்பெனிஸ் வந்து நான் 4 இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணேன். 4 இன்டர்வியூஸில் வந்து ஸ்டார்டிங் எனக்கு டெக்னிக்கல் ரவுண்டில் மட்டும் கொஞ்சம் வந்து ட்ராபேக் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணும்போதும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும் அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி எனக்கு ரெஃப்ரெஷிங் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி இன்னும் நெக்ஸ்ட் இன்டர்வியூஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. டவுட்ஸ் கிளாஸஸ்லாம் வந்து டாஃப்னி எனக்கு ரொம்பவே எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து சாஃப்ட் ஸ்கில் ஆல்சோ வந்து அவங்களால தான் வந்து என்னால் ஹெச்ஆர் அவங்களாம் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லா கிளாஸஸுமே வந்து ஒரு எல்லாமே ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. அதுக்கு வந்து டாஃப்னி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட் அண்ட் கைட் பண்ணாங்க. இப்போ டிகிரி மட்டுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னால் வந்து நானும் நிறைய வெப்சைட் சர்ச் பண்ணேன் ஜாப்க்காக. பட் என்னால் வந்து எந்த கம்பெனிஸ்லேயும் போய் ப்ளேஸ் ஆக முடியல. அப்போ தான் வந்து எனக்கு ஸ்கில்ஸ் கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் டாஃப்னி மூலயமா வந்து என்னோடய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து எப்படின்னா அவங்க வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு தான் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கோர்ஸ் சென்டர், இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சுட்டு போகிற மாதிரி கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்பெனிஸ் கூட வந்து என்ன ஜாப் அவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அதை வச்சு தான் இங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் மூலயமா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கம்பெனிஸில் மூவ் ஆகும்போது நல்லா உங்களுக்கு இது ஆல்ரெடி இங்கே ட்ரைனிங் முடிச்சதுனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே வந்து அன்லிமிட்டட் ட்ரைனிங்ஸும் இருக்குது. அதே மாதிரி இன்டர்வியூஸுமே வந்து ரொம்ப அன்லிமிட்டடாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் உங்களுக்கு ஓகே, இந்த கம்பெனியில் நான் வந்து ப்ளேஸ் ஆனது ஓகேன்னா அது உங்களுக்கு வந்து ஓகேன்னு இருக்குது. அப்படி இல்லை எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா நெக்ஸ்ட் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு திரும்பி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு ஓகேவோ அதை பொறுத்து தான் இதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அவங்க எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஹை பேக்கேஜில் இருந்தும் உங்களுக்கு நல்ல கம்பெனிஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க.